Taste the Daily. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர்களுக்கு எவ்வளவு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எவ்வளவு திரும்ப பெறப்பட்டன, இறந்த வாக்காளர்கள், இரட்டைப்பதிவு வாக்காளர்கள், நிரந்தர இடமாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் மிரட்டப்படுவதாக திருவள்ளூர் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பத்தூர் மண்டலம் 7 திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்ற திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் மிரட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் பகுதி கழக செயலாளர்கள் மணி, ஜான் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதியின் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் மதுரைக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது புரட்சித் தமிழருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் வேல் மற்றும் வீரவாள் உள்ளிட்டவை வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, கிருஷ்ணமுரளி, பெரியபுல்லான் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மண்டேலா நகரில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு கிரேன் மூலம் ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து விரகனூர் சுற்றுச்சாலையில் கழக மருத்துவ அணி சார்பில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் பட்டர்கள் பூரணகும்ப மரியாதை அளித்தும் பெண்கள் கலசம் எடுத்தும் மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜக்கையன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, நீதிபதி மகேந்திரன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை நெற்குன்றம் அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து தனியார் வணிக அலுவலகம் கட்டப்படுவதை அதிமுக கவுன்சிலர் தடுத்து நிறுத்தினார். 145வது வார்டுக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் அரசு இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தனியார் வணிக பயன்பாட்டிற்காக பணிகள் நடைபெறுவதாக அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் குற்றம் சாட்டினார். மேலும் ரேஷன் கடை கட்டக்கூட இடமில்லாத இப்பகுதியில் மாநகராட்சி சார்பில் தனியார் கட்டுமானத்திற்கு தடை விதித்தும் திமுகவினரின் ஆதரவுடன் வணிக வளாகம் கட்டப்படுவதாகவும் அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளை அழைத்து உரிய ஆதாரங்களை காண்பித்த அதிமுக கவுன்சிலர் முறைகேடாக நடைபெற்ற கட்டுமான பணிகளை நிறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற SIR பணிகளை அதிமுக நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். கோனலூர், செல்லங்குப்பம் ஆகிய ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான S. ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர்.